தோல் கொடுத்தோலா இது அலைபேசி டெக் டாக். நான் உங்கள் ராம். இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறது MIUI11 வந்து ஃப்ளோட்டிங் கால்குலேட்டர், டார்க் மோட், அப்புறம் அனிமேஷன் சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ MIUI12 வந்து என்ன அனிமேஷன் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் வரும். ஆல் எனபிள் பண்ணிக்கோங்க. நம்ம போட வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த MIUI12 வந்து மேஜராக 3 கேட்டகரியை பிரிச்சுக்கலாம். அதை வந்து டிசைன் ரெஃப்ரெஷ்மெண்ட், அப்புறம் வந்து பர்சனல் ஃபீச்சர்ஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ரெஃப்ரெஷ்மெண்ட் வரப்போ MIUI12 வரக்கூடிய அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், ஜெஸ்டர்ஸாக இருக்கட்டும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிக்கூடிய லைட் கோன் அனிமேஷன் ஃப்ரேம்வொர்க், அதாவது LACF அப்படி சொல்கிறாங்க. LACFல இன்னொரு 3 பில்டிங் பிளாக் இருக்கும். அந்த 3 வந்து ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. அது என்னன்னா ரெண்டரிங் இன்ஜின், அப்புறம் வந்து பிசிக்ஸ் இன்ஜின், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இன்ஜின். இந்த 3 கம்பைன் ஆகி ஒர்க் ஆகுறப்ப தான் நம்மளுக்கு அனிமேஷனாக இருக்கட்டும், ஜெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தா இந்த பில்டிங் பிளாக்ஸ் வந்து எது எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஐல ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டரிங் இன்ஜின். இப்போ ரெண்டரிங் இன்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் Android 10 லீனியர் கெப்பாசிட்டி கம்பேர் பண்ணுறப்போ இந்த காசியன் பிளர் வந்து பார்த்தீங்கன்னா MIUI12 வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணுறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விட்டுருக்கோம்னா அதோட பிளர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஐ கேட்சியாக இருக்குது. அது போக வேற என்ன வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுது. அது போக வேற எங்கேயும் ஃபீல் பண்ண முடியும்னா ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேட்சியாக இருக்குது. இந்த ரெண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டரிங் இன்ஜின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து செகண்டாக இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் இன்ஜின். இந்த பிசிக்ஸ் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, அது எப்படி மூவ் ஆகுது, ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ இல்லை சும்மா ஹோம் ஸ்க்ரீன் டச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிசிக்ஸ் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா கூலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீலிங் இல்லாமல் ஒரு 3D ஃபீலிங் கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள க்ளோஸ் ஆகி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஃபீல் கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்து மூணாவது இருக்கிற இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இன்ஜின். இதை எங்கே ஃபீல் பண்ணி பார்க்க முடியும்னா, கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு மொபைல் டேட்டா, வைஃபை, டார்ச் லைட் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆன் ஆஃப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. ஆன் ஆஃப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் நடக்கும் இல்லையா. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது பர்சனல் ஃபீச்சர்ஸ். பர்சனல் ஃபீச்சர்ஸ்னு வர்றப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்க்குறது வெதர் ஆப். வெதர் ஆப்னு வர்றப்போ ஒவ்வொரு டைம் நான் ஆப் ஓப்பன் பண்ணுறப்பையும் அவுட் சைடில் என்ன அட்மாஸ்பியர், தட் மீன்ஸ் என்ன கிளைமேட் இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைவாக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரொம்ப வெயில் அடிச்சுன்னா ஸ்க்ரீன் வந்து ஆரஞ்சு கலர்லையும், இன்கேஸ் பனிமூட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு இது மாதிரி ஒயிட் கலர்லையும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாறிக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனோட சேஞ்சஸை வச்சு நம்ம என்ன வெளியே கண்டிஷனில் இருக்குது கிளைமேட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இதில் அடுத்து பார்த்தா நம்ம மொபைல் நிறைய ஆப்ஸ் வச்சுருப்போம். அதில் இருக்கிற ஆப்ஸில் வந்து நிறைய ஆப்ஸுக்கு வந்து சேம் கலர்ஸே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம், எந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சின்ன கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேலரி ஆப்பை க்ளோஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து மலைகளுக்கு நடுவில் இருந்து சூரியன் உதயமாகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ஆப் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்கேஸ் பக்கத்தில் இருக்கிற ஆப் வந்து சேம் கலராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து எந்த ஆப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அனிமேஷன் சேஞ்சஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். பட் இப்போதைக்கு இது சிஸ்டம் ஆப்பில் தான் நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்து பார்க்க போனால் நம்ம இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் பேனில் வந்து நிறைய டைம் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, மெசேஜ் அப்படின்னு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ அப்படி நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கு கீழே ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஓப்பன் ஆகும். பட் இந்த இன்கன்வீனியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்துருக்காங்க. அது என்னன்னா கண்ட்ரோல் சென்டரையும் நோட்டிஃபிகேஷன் சென்டரையும் செப்பரேட் பண்ணிட்டாங்க. அதாவது டாப் ரைட் கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா அது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். அதுவே லெஃப்ட் டாப் கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ ரெண்டு செப்பரேட்டாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அக்சஸ் பண்ணி தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டர் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபியூச்சர் வச்சு பார்க்குறப்போ MIUI11 கம்பேர் பண்ணுறப்போ MIUI12 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கூலாகிற மாதிரி தெரியுதா? உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேட்டகரியில் அடுத்து வர்றது வால்பேப்பர். வால்பேப்பர்னு வரப்போ பொதுவாக நம்ம ஸ்டாட்டிக் வால்பேப்பர் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க.
பட் இதில் புதுசாக சூப்பர் வால்பேப்பர் ஒன்று நட்டு வந்துருக்காங்க. சூப்பர் வால்பேப்பர்னா என்னென்னா மார்ஸ் அப்புறம் எர்த்து இதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிளேசஸை வந்து பார்த்தீங்கன்னா நாசாவோட பர்மிஷனோட அஃபீஷியல் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் எடுத்து வந்துருக்காங்க. ஒவ்வொரு டைம் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணுறப்பையும் ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அது வந்து அந்த பிளேஸ் வந்து 7 பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 7 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி பண்ணிக்கிறாங்க. அது போக மார்ஸ் அப்புறம் எர்த் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்பேப்பரில் கொண்டு வர மாதிரி பண்ணிக்கிறாங்க. அது போக டார்க் மோட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. MIUI 11ல் வந்து டார்க் மோட் கொண்டு வந்தாங்க ஒன்லி ஃபார் சிஸ்டம் ஆப்ஸுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்து வந்துருக்காங்க. அது போக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறப்போ ஒயிட் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருக்காங்க. அடுத்து கேமரா UI வந்து ஃபுல்லாகவே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க. இந்த UI வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. MIUI 11 கம்பேர் பண்ணுறப்போ இதில் இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MI10ல் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய எடுத்து வந்துருக்காங்க. க்ளோன் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்து வந்துருக்காங்க. அது போக நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கிற டேட்டா இருக்கட்டும், லொக்கேஷன் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறப்போ அது வேணுமா வேண்டாமா அதை டிசேபிள் பண்ணிட்டு சென்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ரைவசியோட கொண்டு வந்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக ஆப் டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ். ப்ரொடக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு வர்றப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூனிவர்சல் கேஸ்டிங் டூல், அதாவது மிரர் கேஸ்டிங் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மிரர் கேஸ்டிங் டூல் அப்படிங்கிற பேர் எடுத்து வந்துருக்காங்க. அது வந்து எல்லா டிவியோடய வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது போக இதில் வந்து ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ப்ரைவேட் கேஸ்டிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது கால் வந்தாவோ இல்லை மெசேஜ் வந்தாவோ ஏதாவது வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி எது வந்தாலும் அது வந்து மொபைலில் மட்டுமே தெரியுமே தவிர்த்து டிவி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அடுத்த ப்ரொடக்டிவிட்டி ஃபீச்சர் என்னன்னு பார்த்தா அது வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ. ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பாப்பப் ஆகி நிற்கும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேணா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம பிஸியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன ஆப் ஒர்க் பண்ணிட்டு சரி அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் பண்ணி பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். இது உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பேட்டரி சேவரில், அதாவது அல்ட்ரா பேட்டரி சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்துருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% பேட்டரி இருந்தாலும் 5 மணி நேரம் வரைக்கும் உங்களால் ஸ்டாண்ட் பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனையும் ஸ்டாப் பண்ணிடுது. ஒன்லி திங் மெசேஜ் அண்ட் காலிங்காக மட்டும் எனேபிள் பண்ணிக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.